தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த சேக்காண்டஅள்ளி கிராமத்தில் தம்பி கவுண்டர் என்பவருக்கு இரு மனைவிகள் இருந்துள்ளனர். முதல் மனைவிக்கு ராஜசேகர் என்பவரும், இரண்டாம் மனைவிக்கு மாதையன் மாது என்பவரும் இரு மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கு சொந்தமான 6.6 ஏக்கர் விவசாய நிலத்தை சரிபாதியாக பிரித்து உயில் சாசனம் எழுதி கடந்த 1975 உயிரிழந்துள்ளார் இவர்களுடைய தந்தை சின்னத்தம்பி. இந்த நிலையில் கடந்த 1986 ஆண்டு ராஜசேகர் நிலத்தை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக எழுதி கொடுக்கப்பட்ட உயிலை எரித்ததாக கூறப்படுகிறது. பிரித்து கொடுக்கப்பட்ட நிலத்தில் விவசாயம் செய்து அங்கேயே தற்காலிகமாக தங்குவதற்கும் அங்கேயே சாப்பிட்டு உண்பதற்கு இடவசதிகளை ஏற்படுத்தி சிமெண்ட் அட்டை மூலம் வீடு கட்டியுள்ளார். இந்த நிலையில் ராஜசேகரின் குடும்பத்தினர் இந்த சிமெண்ட் அட்டை வீட்டை அப்புறப்படுத்தி சிலிண்டர், எரிவாயு உருளை, கட்டில் உள்ளிட்ட வீட்டிற்கு தேவையான உபயோகப் பொருட்கள் மற்றும் மாட்டிற்கு வைக்கப்பட்டிருந்த தீவனப் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் கிணற்றில் வீசி எறிந்து வீட்டை தரைமட்டமாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாதையன் மாது குடும்பத்தார் கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் தங்களுக்கு சேர வேண்டிய விவசாய நிலம் வழங்க வேண்டும், அதேபோல் தாங்கள் வாழ்வதற்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட வீட்டை தரைமட்டமாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியிலிருந்து ரிப்போர்ட்டர் சீனிவாசன்.